புதிய ஸ்மார்ட் போன் வாங்கியதும் அது சேஃபாக இருக்க ஸ்கிரீன் கார்டு போடுவது நாம் வழக்கமாக செய்யும் ஒன்றுதான். கீறல்கள், தூசி மற்றும் பிற சேதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஸ்கிரீனை பாதுகாப்பதற்காகவும் பலரும் இதை முதலில் செய்கின்றனர். ஆனால் ஸ்கிரீன் கார்டு போடுவதால் சில தீமைகளும் உள்ளன என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். குறைந்த தரமான ஸ்கிரீன் கார்டுகள் திரையின் தெளிவு மற்றும் நிறங்களின் துல்லியத்தை பாதிக்க வாய்ப்புள்ளது. இதனால் படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். சில தரமற்ற ஸ்கிரீன் கார்டுகள் தொடு உணர்வு திறனை குறைத்து திரையில் உள்ள உங்கள் தொடுதலை துல்லியமாக பதிவு செய்யாமல் போவதால் கேமிங் மற்றும் பிற செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும். ஸ்கிரீன் கார்டை பொருத்துவதில் ஏற்படும் சிறிய அலட்சியத்தால் கூட அதற்கும் திரைக்கும் இடையே காற்று குமிழ்கள் அல்லது நுண் துகள்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது. இது திரையின் பொலிவை கெடுத்து தொடு உணர்வு திறனையும் காலி செய்துவிடும். இதனால் திரையில் உள்ள உங்கள் தொடுதலை துல்லியமாக உள்வாங்க முடியாமல் போவதன் மூலம் கேமிங் மற்றும் பிற செயல்பாடுகளை குறைக்கலாம். பெரும்பாலான ஸ்மார்ட் போன்களில் உள்ள ஓலியோபோபிக் கோட்டிங் கை ரேகைகள் மற்றும் எண்ணெய் படிவங்களை தடுக்க உதவுகிறது. ஸ்கிரீன் கார்டை அடிக்கடி மாற்றுவது இந்த பூச்சை சேதப்படுத்தி திரையில் கை ரேகைகள் எளிதில் பதிய வழி செய்துவிடும். அது மட்டுமில்லாமல் குறைந்த தரமான ஸ்கிரீன் கார்டுகள் உங்கள் போனை அதிகமாக வெப்பமடைய செய்யும். மேலும் மிகவும் தடிமனான ஸ்கிரீன் கார்டுகள் தொடு உணர்வு திறனை பாதிக்கலாம். இந்த ஸ்மார்ட் போனுக்கு பொருத்தமான அளவு மற்றும் வடிவத்தில் உள்ள ஸ்கிரீன் கார்டை வாங்கவும். மிகவும் மலிவான ஸ்கிரீன் கார்டுகள் பொதுவாக தரமற்றவையாக இருக்கும். எப்போதும் நல்ல தரமான ஸ்கிரீன் கார்டுகளை தேர்ந்தெடுக்க பிரபலமான பிராண்டுகள் மற்றும் நல்ல கஸ்டமர் ரேட்டிங்கை பெற்ற தயாரிப்புகளை பயன்படுத்தவும். உங்கள் ஸ்மார்ட் போனை கவனமாக கையாளுவதோடு பிற பொருட்களுடன் சேர்த்து மொபைல் போனை வைக்கவோ அல்லது பையில் தனியாக வைப்பதையோ தவிர்ப்பது நல்லது. சில ஸ்மார்ட் போன்களில் திரை பாதுகாப்பு படலம் முன்கூட்டியே பொருத்தப்பட்டிருக்கும். இது ஸ்கிரீன் கார்டுகளை விட மெல்லியதாக இருப்பதால் தொடு உணர்வு திறனை பாதிக்காது. இவற்றை கருத்தில் கொண்டு ஸ்கிரீன் கார்டை வாங்குவதற்கு முன் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தெளிவாக புரிதல் அவசியம்.